Good Bird Stories. சிச்சு காகத்தின் ஜூஸ் வியாபாரம். வெயில் இப்போ பீக்ல இருந்துச்சு. அதனால எல்லாருக்குமே தொண்டை வறண்டு போகாம ஜூஸ் குடிக்கணும் போல இருந்துச்சு. கரண்ட் பில்லும் எல்லார் வீட்லயும் அதிகமா வர இந்த நேரத்துல சிச்சு காக்காவுக்கு மட்டும் ஒரு பிசினஸ் ஐடியா வந்துச்சு. ஊருக்கு நடுவுல இருக்கிற காலி இடத்துல சிச்சு காக்கா ஒரு டென்ட் போட்டு அதுக்கு முன்னாடி ஒரு சைக்கிளை வச்சுது. அந்த சைக்கிள் பின்னாடி இருக்கிற சக்கரத்துக்கு ஒரு செயினை போட்டு அதை மிக்ஸி ஜாருக்கு செட் பண்ணி வச்சுது. பக்கத்துல ஒரு போர்டு இருந்துச்சு, சிச்சு ஜூஸ் ஷாப் அப்படின்னு. அம்மா, ஜூஸ் கடைன்னு சொன்ன, அப்படியே இந்த பழைய துருப்பிடிச்ச சைக்கிளை இங்க வச்சிருக்க. ஜூஸ் கடைக்கு வரவங்க இந்த சைக்கிள் மிதிச்சுட்டு போவாங்களா என்ன? டேய் சின்னோ, என்னோட கார்ப்பரேட் மூளையெல்லாம் உனக்கு புரியாதுடா. மிக்ஸி போடணும்னா கரண்ட் வேணும். கரண்ட் பில்லெல்லாம் என்னால் கட்ட முடியாது. அதனாலதான் நான் அந்த சைக்கிள் சக்கரத்துக்கு கயிறு கட்டி மிக்ஸி ஜாருக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த சைக்கிளை மிதிச்சா மிக்ஸி ஆன் ஆகி ஜூஸும் ரெடி ஆயிடும். இது மேனுவல் பவர்டா. சரிம்மா, ஆனால் இந்த சைக்கிளை மிதிக்க நம்மக்கிட்ட வேலைக்காரங்க யாரும் இல்லையே. நீ மிதிக்க போறியா, நான் மிதிக்கணுமா? டேய், நாம எதுக்காகட சைக்கிளை மிதிக்கணும்? கஸ்டமர்கிட்டயே சொல்லி சைக்கிளை மிதிக்க வச்சு அவங்களுக்கே ஜூஸை கொடுக்க போற. பாரு என்ன நடக்க போகுதுன்னு. அங்க பாரு, கஸ்டமர்ஸ் வராங்க. வெயில சுத்தி திரிஞ்சதுல நாக்கெல்லாம் வெளியில வந்து ரொம்ப வசதியா பன்னு புஜ்ஜி அங்க வந்தாங்க. பாவம் பன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு, ஐயோ புஜ்ஜி, என்னால சுத்தமா முடியல புஜ்ஜி. என்னை தூக்கிட்டு போய் எங்கேயாவது ஒரு ட்ரம்மில் இருக்கிற தண்ணியில தூக்கி போட்டுடு. என் தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஜூஸ் வேணும். டே பன்னு, அங்க பாத்தியா, சிச்சு ஆண்டி ஜூஸ் கடை வச்சிருக்காங்க. அங்க போய் ஜூஸ் வாங்கி குடிக்கலாவா அப்படின்னு 2 பேரும் சிச்சுவோட ஜூஸ் கடைக்கு போனாங்க. சிச்சு ஆண்டி, குட் மார்னிங். எனக்கு உடனே ஒரு மேங்கோ ஜூஸை கொடுங்க. அதுல நிறைய ஐஸ் கியூபை போட்டு கொடுங்க. பாபனோ, என்னோட ஜூஸ் ஷாப்புக்கு முதல் கஸ்டமர் நீதான். ஒரு கிளாஸ் ஜூஸ் 100 ரூபாய். பன்னு அதை கேட்டு ஷாக் ஆயிட்டான். என்னது, ஒரு ஜூஸுக்கு 100 ரூபாவா? நான் சிட்டில ஒன்றும் இல்லையே, நம்ம ஊர்ல தானே இருக்கேன். என்கிட்ட இருக்கிறது வெறும் 50 ரூபாய் தான். ப்ளீஸ் அந்த 50 ரூபாய் பண்ணி கொடுங்க ஆண்டி. அது கேட்டு சிச்சு காக்கா, ஐயோ பன்னு, மேங்கோல என்ன விலை விற்கிது? 50 ரூபாய்க்கு ஜூஸ் கொடுத்தா கட்டுப்படி ஆகாதுரா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி சரிடா, உனக்கு ஜூஸ் 50 ரூபாய்க்கு வேணும் இல்லையா? என்கிட்ட ஒரு ஸ்கீம் இருக்கு. அந்த ஸ்கீம்ல ஒரு ஜூஸுக்கு 50 ரூபாய் தான். பன்னு அதை கேட்டு சந்தோஷமா, உண்மையாவா ஆண்டி? சூப்பர். என்ன ஆஃபர் அது? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதை கேட்டு சிச்சு காக்கா சைக்கிளை காட்டி, ஒன்னும் இல்லடா பன்னு, நான் இயற்கையா கரண்ட்டை பயன்படுத்தாம மிக்ஸி ஆன் பண்ணலான்னு நினைக்கிறேன். நீ ஒரு 10 நிமிஷம் அந்த சைக்கிளை ஏறி உட்காந்து ஃபாஸ்டா பெடலை மிதிச்சேன்னு வச்சுக்கோ, மிக்ஸி ஆன் ஆகி ஜூஸ் ரெடி ஆயிடும். இந்த ஜூஸ் போட நீ கஷ்டப்பட்டிருக்க அப்படிங்கிறதுனால உனக்கு 50 ரூபாய்க்கு ஜூஸை கொடுக்குறேன். இது என் பிளான். என்ன சொல்ற? அதை கேட்டு புஜ்ஜி சந்தேகமா, என்ன ஆண்டி இது அநியாயம்? காசும் நாங்களே கொடுக்கணும், ஆனா ஜூஸும் நாங்களே போடணுமா? இது சரியில்லை. அப்படி இல்ல புஜ்ஜி, இது ஜிம் அண்ட் ஜூஸ் காம்பினேஷன். பன்னு பாரு எவ்வளவு குண்டா இருக்கா. ஜூஸ் குடிச்சா ஹெல்தி, அதே நேரம் எக்ஸசைஸ் பண்ணா இன்னும் ஹெல்தி இல்லையா? அதனால தான் சைக்கிள் மிதிக்க சொல்றது. ஆமா புஜ்ஜி, ஆண்டி சொல்றது உண்மைதான். பாதி விலைக்கு ஜூஸும் கிடைக்குது, என்னோட தொப்பையும் குறையும். ஆண்டி, நீங்க சொன்ன மாதிரி நான் சைக்கிள் மிதிக்கிறேன் ஆண்டி. பன்னு, என் பேச்சு கேளு. இந்த வெயில்ல போய் நீ சைக்கிள் மிதிச்சா மயக்க போட்டு விழுந்துருவ. ஆண்டி ஏதோ ஐடியா பண்றாங்கடா. சும்மாரு புஜ்ஜி, அதெல்லாம் ஒன்னும் இருக்காது. ஆண்டி, நீங்க ஜார்ல மேங்கோவை கட் பண்ணி போடுங்க. நான் இப்பவே போய் சைக்கிளை மிதிக்கிறேன். பன்னு கிளி அந்த பழைய சைக்கிள்ல போய் ஏறி உக்காந்தான். அவன் கால் பெடலுக்கு எட்டலனாலும் கஷ்டப்பட்டு அவன் பெடல் பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்போ சிச்சு காக்கா அந்த மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் சக்கரை மேங்கோவை கட் பண்ணி போட்டு காத்துக்கிட்டு இருந்துச்சு. கமான் பன்னு, கமான், இன்னும் ஃபாஸ்டா பெடல் மிதி. அப்பதான் மேங்கோ எல்லாமே அரைஞ்சு போய் நல்ல ஸ்மூத்தா வரும். 1 2 1 2 1 2. பாவம் பன்னு சைக்கிள் பெடலை மிதிச்சுக்கிட்டு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிக்கிட்டு, ஐயோ ஆண்டி, இந்த பெடல் ரொம்ப டைட்டா இருக்கு. எனக்கு காலெல்லாம் வலிக்குது. ஜூஸ் ரெடியா? இன்னும் இல்லடா, மேங்கோ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குல்ல, அதனால இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்னும் ஃபாஸ்டா மிதி. அப்பதான் அந்த இடத்துக்கு மகிக்கழுகு, லூசி புறா அப்புறம் துணிக்குருவி வந்தாங்க. என்ன சிச்சோ, புது வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கியா? ஆமா, நின்ன இடத்துல பன்னு எதுக்கு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கான்? ஒன்னே இல்லங்க மஹி, அவன் ஜூஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு ஜூஸ் வேணுமா? வெறும் 100 ரூபாய் தான். மேங்கோ ஜூஸ் சில்லுன்னு இருக்கும். குடு சிச்சோ, தாகமா இருக்கு. எனக்கும் லூசிக்கும் துணிக்கும் கூட கொடு.
சரி சரி சின்னு, ஜூஸ் பிடி. பனு, நீ நிப்பாட்டாத, பெடல் பண்ணிக்கிட்டே இரு. கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்கல்ல, நிறைய ஜூஸ் தேவைப்படும். பாவம் பன்னு வேர்வை சிந்த சிந்த பெடல் பண்ணிக்கிட்டு இருந்தான். என்னது, கஸ்டமர் வந்தாங்கன்னா நீங்க தானே வந்து மிதிக்கணும், நான் ஏன் மிதிக்கணும்? ஆல்ரெடி 10 நிமிஷமா நான் மிதிச்சிட்டேன் ஆண்டி, என்னால முடியாது. டேய், அப்படிலாம் சொல்லாதடா. 10 நிமிஷம் தானே ஆயிருக்கு, இன்னொரு எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் மிதி. அப்போ உனக்கு அந்த மேங்கோ ஜூஸ்ல எக்ஸ்ட்ரா ஐஸ் கியூப் போட்டு கொடுக்குறேன். பன்னு வேற வழி இல்லாம சைக்கிள் பெடல் பண்ணிக்கிட்டே இருந்தான். அந்த சைக்கிள் இருக்கிற கயிறு சுத்தி மிக்ஸி ஜூஸை ரெடி பண்ணுச்சு. அப்போ மகிக்கழுகுக்கு ஒரு கிளாஸ் ஜூஸும் லூசிக்கு ஒரு கிளாஸ் ஜூஸையும் கொடுத்து சிச்சு காக்கா 200 ரூபாவை வசூல் பண்ணா. அப்போ புஜ்ஜி ரொம்ப கோவமா, என்ன ஆண்டி, பன்னு கஷ்டப்பட்டு பெடல் பண்ணிக்கிட்டு இருக்கான், அந்த ஜூஸை உங்களுக்கு கொடுத்து நீங்க பணம் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க, பாவம் பன்னுவுக்கு ஜூஸ் எங்க? ஐயோ புஜ்ஜி, கஸ்டமர்ஸ காக்க வைக்க கூடாது இல்லையா, பன்னுக்காக இன்னொரு ட்ரிப்பு மேங்கோவை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி மிக்சில சாத்துக்குடி வெட்டி போட்டு, டேய் பன்னு, மாங்காய் முடிஞ்சிருச்சு, சாத்துக்குடி போட்டிருக்கேன், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுடா. பன்னு ரொம்ப பாவம். மறுபடியுமா? ஆண்டி, எனக்கு இப்பவே 1 கிலோ குறைஞ்ச மாதிரி இருக்கு, என் காலெல்லாம் இரும்பு மாதிரி ஆயிடுச்சு ஆண்டி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு ஆண்டி. டே, 50 ரூபாய்க்கு ஜூஸ் தரேன்னு சொன்னல, சும்மா யாராவது கொடுப்பாங்களா? மெதி மெதி. துணி, உனக்கு என்ன ஜூஸ் வேணும்? எனக்கு ஒரு சாத்துக்குடி ஜூஸ் போதுச்சிச்சோ. பாவம் பன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு இருந்தான். 5 நிமிஷத்துல சாத்துக்குடி ஜூஸ் ரெடியாச்சு. சிச்சு காக்கா அதை துணிக்கு கொடுத்து அவகிட்ட இருந்து 100 ரூபாய வாங்கிக்கிட்டான். இந்த தடவை புஜ்ஜிக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஆண்டி, இது ரொம்ப டூ மச். அவன் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமா சைக்கிள் மிதிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுடைய கஷ்டத்தை பயன்படுத்தி நீங்க எல்லாருக்கும் ஜூஸ் செஞ்சு கொடுத்து 100 ரூபாவை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. அவனோட உடம்புல இருக்கிற தண்ணி எல்லாம் வேர்வையா வெளியில வந்து கொட்டிக்கிட்டு இருக்கு. ஆண்டி, இது ரொம்ப அநியாயம் ஆண்டி. புஜ்ஜி, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவன் தானே ஹாஃப் ரேட்ல ஜூஸ் கேட்டான், ஹாஃப் ரேட்டுக்காக அவன் சைக்கிள் மிதிச்சுக்கிட்டு இருக்கான், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பாவம் பன்னு சைக்கிள் மிதிச்சுக்கிட்டு இருக்கும் போது டமால்னு கீழே விழுந்துட்டான். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிக்கிட்டு இருந்தான். ஆண்டி, என்னால சைக்கிள் மிதிக்க முடியல, உயிர் போயிடு போல தெரியுது, தயவு செஞ்சு நான் கேட்டு அந்த ஜூஸை கொடுத்துருங்க ஆண்டி. அப்போ சிச்சு காக்கா, டே பன்னு, உன் எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு, இரு ஸ்பெஷல் ஜூஸ் கொடுக்குறேன் உனக்கு. சிச்சு காக்கா அந்த மிக்ஸி ஜார்ல இருந்த சின்ன சாத்துக்குடி துண்டோட கொஞ்சம் உப்பு, நிறைய தண்ணி, இது எல்லாத்தையும் போட்டு கலந்து பன்னுக்கு ஜூஸ கொடுத்தான். இந்த பன்னு, உனக்கான ஸ்பெஷல் ஜூஸ். பன்னு வேக வேகமா அந்த கிளாஸ் ஜூஸை எடுத்து கொடுத்தான். குடிக்கும் போதே அவன் முகம் வாடி போயிடுச்சு. தொண்டையில ஏதோ குறுக்குல சிக்கின மாதிரி இருந்துச்சு. ஆண்டி, என்ன ஆண்டி இது? இது ஜூஸ் மாதிரி இல்ல, கொலா தண்ணியில யாரோ உப்பு கலந்து கொடுத்த மாதிரி இருக்கு, இதுல பழமே இல்லையே. நீ 50 ரூபாய் தானே தரேன்னு சொன்ன, ஆஃப் ரேட்டுக்கு தண்ணி ஜூஸ் தான் கிடைக்கும், நீ 100 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா உனக்கு நான் ஃப்ரூட் ஜூஸ் கொடுத்துருப்பேன். புஜ்ஜிக்கு கோவம் தலைக்கேறிச்சு. பாத்தியாடா பன்னு, நான் அப்பவே சொன்னல, உன்னை யூஸ் பண்ணி உங்க பணம் சம்பாதிக்க பாக்குறாங்கன்னு. நீ 50 ரூபாய்க்கு ஜூஸ் கேட்டேன்னு 1/2 மணி நேரம் உன்னை பெடல் மிதிக்க விட்டாங்க. ஆனா அந்த 1/2 மணி நேரத்துல நீ பெடல் மிதிச்சு செஞ்ச ஜூஸை வித்து இவங்க 500 ரூபாய் சம்பாதிச்சுறாங்க. ஆனா உனக்கு வெறும் தண்ணியில உப்பு கலந்து கொடுக்கறாங்க. இவங்க ரொம்ப ஏமாத்துறாங்கடா. அத கேட்டதும் தான் பன்னுவுக்கு அவன் ஏமாந்தது தெரிஞ்சது. அதனால அவனுக்கு கோவம் தலைக்கேறிச்சு. அப்படின்னா என்ன வேலை செய்ய வச்சு அந்த வேலை மூலமா நீங்க பணம் சம்பாதிச்சிருக்கீங்களா? எவ்வளவு பெரிய ஏமாத்த வேலை இது, 80 ரூபாவை எனக்கு கொடுங்க. சரி, அப்பதான் பன்னுவோட அம்மா சோட்டு அந்த இடத்துக்கு வந்துச்சு. பன்னு ரொம்ப டயர்டா வேர்வை சிந்த சிந்த தரையில உக்காந்துருக்கிறத பார்த்து அவ ரொம்பவே கலங்கிட்டா. பன்னு, என்னடாச்சு உனக்கு, இப்படி வேர்த்து கொட்டி இருக்கு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பன்னு அழுதுகிட்டே, மம்மி, இந்த சிச்சு ஆண்டி ரொம்ப ஏமாத்துறாங்க மம்மி, சைக்கிளை நல்லா மிதிக்க விட்டுட்டு எல்லாருக்கும் ஜூஸை கொடுத்து பணம் சம்பாதிச்சுட்டு எனக்கு தண்ணி ஜூஸை கொடுக்குறாங்க மம்மி, எனக்கு காலெல்லாம் ரொம்ப வலிக்குது, இவங்களை என்னன்னு கேளு மம்மி. சோட்டுக்கிளி கோவமா சிச்சு காக்காவை பார்த்து, அடிய வீணா போனவளே சிச்சு, சின்ன பையனை வேலைக்காரனை பயன்படுத்திக்கிட்டு நீ பணம் சம்பாதிக்கலான்னு பாக்குறது மட்டும் இல்லாம அவன்கிட்ட காசு போடுங்கிறியா? கரண்ட் பில்ல கட்ட முடியாத நீ எல்லாம் என்னத்துக்குடி இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண? சோட்டுக்கிளி வந்த கோவத்துக்கு அங்க ஓடிக்கிட்டு இருந்த சைக்கிள் சக்கரத்தை உடைச்சு போட்டுட்டா. பெல்ட்டும் அறுந்து போச்சு. ஐயோ சோட்டு, ஏன் என் பிசினஸை இப்படி வீணாக்குற? நானா ஒன்னு ஃபோர்ஸ் பண்ணல, அவனாதான் பண்ணான். அப்ப மகிக்கழகு அங்க வந்து, சிச்சு, புஜ்ஜி சொன்னது உண்மைதான், பாவம் சின்ன பையனை ஏமாத்தி அவன்கிட்ட வேலையை வாங்கிட்டு எங்களுக்கு ஜூஸ் குடுக்கறியா? நீ இன்னையோட இந்த பிசினஸ நிறுத்திக்கோ. அப்போ பன்னு கிளி எழுந்துச்சு நின்னு கோவமா, அப்படி பிசினஸ மூடிட்டா போதாது, என்னுடைய கால் வலிக்கு இவங்க பதில் சொல்லணும்ல,
இவ்வளவு நேரம் என்னை ஏமாத்தினதுக்கு இவங்க 1 மணி நேரம் அந்த சைக்கிளை மிதிச்சு நம்ம எல்லாருக்குமே ஃப்ரீயா மேங்கோ ஜூஸ் போட்டு கொடுக்கணும். ஆனா நடுவுல அவங்க பெடல் மிதிக்கிறத மட்டும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. இதுதான் என்னோட டிமாண்ட். சூப்பர்டா பண்ணும். இது சரியான தண்டனை. அப்பதானே அவங்க பண்ணது எவ்வளவு தப்புன்னு அவங்களுக்கு தெரிய வரும். ஆமா சிச்சு, சைக்கிள் மிதி, இல்லனா போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸ்டேஷனுக்கு போறியா இல்ல சைக்கிள் மிதிக்கிறியா? போலீஸ் ஸ்டேஷன் சொன்ன உடனே சிச்சு காக்காவுக்கு ரொம்பவும் பயமாயிடுச்சு. வேற வழி இல்லாம அது சைக்கிளை மிதிக்க ஆரம்பிச்சுது. அப்ப சிச்சு காக்கா மனசுக்குள்ள, எல்லாம் ஏன் நேரம், என் பிசினஸ்ல நானே இப்ப சைக்கிளை மிதிக்க வேண்டியதா போச்சு. பன்னுக்கிளி சிச்சு காக்கா பெடல் மிதிக்கிறத பார்த்து அவன் கால் மேல கால் போட்டு உக்காந்து, கமான் சிச்சு ஆண்டி, ஃபாஸ்டா. நான் இப்படி ஸ்லோவா மிதிக்கலையே, நல்லா ஃபாஸ்டா மிதிச்சல. எதை விட நீங்க ஃபாஸ்டா மிதிக்கணும். கமான் கமான், மேங்கோல நல்ல ஜூஸ் ஆயிடணும். 1 2 1 2 1 2. சிச்சு காக்கா அழுதுகிட்டே வேர்வை சிந்த சிந்த சைக்கிள் பெடலை மிதிச்சுக்கிட்டே இருந்தா. ஊஜனங்க எல்லாருமே அந்த மேங்கோ ஜூஸ ஃப்ரீயா சந்தோஷமா குடிச்சாங்க. பன்னுவுக்கு மட்டும் அன்னைக்கு அந்த ஜூஸ் ரொம்பவே இனிப்பா தெரிஞ்சது. ஏன்னா அது அவனுடைய பகையை தீர்த்துக்கிட்ட ஜூஸ் இல்லையா? இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, ஏமாதி சம்பாதிக்கிற 100 ரூபாவை விட நேர்மையா சம்பாதிக்கிற 1 ரூபாய் தான் பெருசு. என்னத்தோடைய கஷ்டத்தை நாம வியாபாரத்துக்கு பயன்படுத்திக்க நினைச்சா நாளைக்கு கடவுள் நமக்கு பெரிய தண்டனையே கொடுப்பான். வெயில் காலத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிடும் பறவைகள். அன்னைக்கு மதியம் 12 மணி. வெயில் பயங்கரமா இருந்துச்சு. துணிக்குருவி, லூசி புறா, சிச்சு காக்கா, சோட்டுக்கிளி, பசங்களான சின்னோ, பன்னோ, புஜ்ஜி 3 பேருமே ஒரு மரத்தடியில உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. பன்னுவால வெயில் தாங்கிக்க முடியல. அப்பதான் மகிக்கழுகு அங்க வந்துச்சு. ஐயோ, இந்த வெயில என்னால தாங்கிக்கவே முடியல. சரி, ஏசி போட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கலான்னு பார்த்தாலும் ஏசி வேற கெட்டு போச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப எங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. வெள்ளையா இருக்கிறனா இந்த வெயில் பட்டு பட்டு இப்ப சாம்பல் கலருக்கு மாறிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் விட்டா சிச்சு மாதிரி நல்லா கருப்பா மாறிடுவேனோ என்னவோ. ஹலோ, பார்த்து பேசு. பிளாக்குக்கு இருக்கிற டிமாண்ட் தெரியுமா உனக்கு? வெள்ளையா இருக்கிற நீங்கெல்லாம் வெயில்ல பிளாக் ஆயிடுவீங்க. அது உங்க நேரம். கருப்பா இருக்கிற நாங்கெல்லாம் வெயிலுக்கு அம்பாசிடர் தெரியுமா? இந்த வெயில்ல வெளியில வரதே பெரிய விஷயமா இருக்கு. என் புள்ளைய பாருங்க, உருளைக்கிழங்கு மாதிரி எப்படி உருண்டுகிட்டு இருக்கான்னு. பாவம் பன்னு கிளி அழுதுகிட்டே, ஐயோ அம்மா, உருளைக்கிழங்க ஞாபகப்படுத்தாத, எனக்கு பசிக்கும். ஐயோ, இந்த வெயில என்னால தாங்கிக்க முடியல. பேசாம என்ன ஃப்ரிட்ஜில் இருக்கிற ட்ரேக்குள்ள படுக்க வச்சிருமா, இல்லைன்னா கொஞ்ச நாள்ல நான் செத்து போயிடுவேன் போல. புஜ்ஜி குருவி சிரிச்சுக்கிட்டே, டே பன்னு, இந்த வெயில எப்பவுமே வருஷம் வரது தானே. அதை தாங்கிக்க முடியலன்னா எப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் உக்காந்துக்கிறேன்னு சொல்ற? அதானே, நீ ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி தான் இருப்ப. இப்போ ஃப்ரிட்ஜில் போய் உக்காந்துக்கிட்டா காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி ஆயிடுவ. நீ வேற சும்மாரு புஜ்ஜி. மேலே ஏறிற சூரியன், வயிற்றுக்குள்ள இருக்கிற பசி, இது ரெண்டுமே சேர்ந்து என்னை வறுத்து சாப்பிடுது. எனக்கு சாப்பிட ஐஸ்கிரீம் வேணும். இல்ல அட்லீஸ்ட் 2 ஐஸ் கியூப் இருந்தாலாவது என் தலை மேல அப்படியே வச்சுப்பேன். டேய் பன்னு, ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ் ஹவுஸ்ஃபுல்டா. எல்லாம் வச்சிருக்கேன். உன்னை எங்க இப்ப படுக்க வைக்கிறது? கொஞ்ச நேரம் அந்த தண்ணியை குடிச்சு சும்மா உட்காரு. தண்ணி வேணாமா, அது பச்சை தண்ணி இல்ல, சுடு தண்ணி. அந்த சுடு தண்ணி குடிச்சா இன்னும் சூடு அதிகமாகும். எனக்கு சில்லுன்னு இருக்கிற ஐஸ்கிரீம் தான் வேணும். வெனிலா, ஸ்ட்ராபெரி, பட்டர்ஸ்காட்ச், எந்த ஃப்ளேவர் கிடைச்சாலும் பரவாயில்ல, வாங்கிட்டு வாங்க. இல்லை நான் இந்த வெயிலில் உருகிடுவேன். டே பன்னோ, கரைஞ்சி போகிறதுக்கு நீ ஒன்றும் ஐஸ்கிரீம் கிடையாதுரா. அடிக்கிற வெயிலில் யாராவது ஐஸ்கிரீம் விற்றுக்கிட்டு வருவாங்களா? அப்படியே விற்றுக்கிட்டு வந்தாலும் அது வாங்கி சாப்பிட்றதுக்குள்ள அப்படியே கரைஞ்சி போயிடாதா? வாயை மூடிக்கிட்டு உக்காரு. ஆமாம் பன்னு, சிச்சு சொல்கிறது உண்மைதான். இந்த சம்மரில் யாருக்கும் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் பொறுமையாயிரு. அப்போதான் தூரத்தில் ஒரு பறவை ஐஸ்கிரீம் வண்டி தள்ளிக்கிட்டு வர்றத பன்னு கவனிச்சான். ஆனா அந்த வண்டியில ஒரு பெரிய ஹோல் இருந்துச்சு. அந்த ஹோல் வழியா ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் கீழே விழுந்துச்சு. அப்ப பன்னு அத பாத்துட்டான். அப்ப பன்னு, அட ஐஸ்கிரீம், நான் கேட்டேன்னு கடவுள் எனக்காக ஐஸ்கிரீமை கொடுத்து அனுப்பியிருக்காரு. கடவுளே, நீ ரொம்ப கிரேட்டு. வழி விடுங்க, அந்த ஐஸ்கிரீம் என்ன வா வான்னு கூப்பிடுது. நான் போய் அந்த ஐஸ்கிரீமை சாப்பிடுறேன். பன்னு புயல் மாதிரி வேகமா ஓடி அந்த ஐஸ்கிரீமை ஏதோ புதியல் மாதிரி 2 கையில பிடிச்சிக்கிட்டு வந்தான். அது கரைஞ்சு போகல, இன்னும் அது நல்லா சூப்பரா தான் இருந்துச்சு. அப்ப சின்ன பன்னு பக்கத்துல வந்து, டே பன்னு, எனக்கு பாதி கொடுறா. நானும் தான் அதை பார்த்தேன். ஆனா உன்கிட்ட ஃபுல்லா கேட்கல. பாதியாவது எனக்கு கொடு. என்னது, பாதி கொடுக்கணுமா? என் உயிரை வேணும்னாலும் கேளு, நான் கொடுக்கறேன். ஆனா இந்த வெயில்ல எனக்கு கிடைச்ச ஐஸ்கிரீமை மட்டும் கொடுக்கவே மாட்டேன். இந்த ஐஸ்கிரீம் நான் வேண்டிக்கிட்டதுனால கடவுள் எனக்காக கொடுத்தது. அப்போ புஜ்ஜி அதை பார்த்து ஆசையா, வாவ், டே பன்னு,
நீ அதிர்ஷ்டசாலி தான்டா. சரி, நாம எல்லாரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, எனக்கு கொஞ்சம் குட்றா, ஆசையா இருக்கு. அப்போ பன்னு கிளி அந்த ஐஸ்கிரீமை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு, புஜ்ஜி நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஆனா ஐஸ்கிரீம் விஷயத்துக்கு யாராவது வந்தா அவங்க எனக்கு எதிரிங்களாயிடுவாங்க, என்னால இதை கொடுக்க முடியாது. ஜி, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா, கொஞ்சம் பிசுனாரி பயல. அந்த ஐஸ்கிரீம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அந்த கோன்ல இருக்கிற பிஸ்கெட்டாவது குட்றா. அப்படியே நீ சாப்பிட்ட உனக்கு வயிறு வலி தாண்டா வரும். வந்தா வரட்டும், அதுக்கு முன்னாடி இந்த ஐஸ்கிரீம் என் வயிற்றுக்குள்ள இறங்கி சில்லுன்னு ஆனா போதும். இந்த ஐஸ்கிரீம்ல மேல இருந்து கீழே வரைக்கும் எனக்கு தான் சொந்தம். இது என்னோட உசுரு. நான் இந்த ஐஸ்கிரீமை சாப்பிடுறேன், நீங்க நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேய் பன்னு, ஐஸ்கிரீம் கீழே விழுந்துச்சுல, மண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்க போது தொடச்சி சாப்பிடு, இல்லனா மண்ணு வயிற்றுக்குள்ள போகும். டேய் பன்னு, எனக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம் குடுறா, என்னால இந்த வெயில தாங்க முடியல. அப்போ பன்னு கிளி கோவமா, உங்க எல்லாருக்கும் என் ஐஸ்கிரீம் மேலதான் கண்ணா, நான் யாருக்கும் ஐஸ்கிரீம் தர மாட்டேன், நீங்க எல்லாரும் பாத்துக்கிட்டே இருங்க. இந்த ஐஸ்கிரீம் இந்த அனலுக்கு உருகிறதுக்கு முன்னாடி மொத்தமா நான் சாப்பிட போறேன். வேண்டாம் பன்னு, ஐஸ்கிரீமை மெதுவா தான் சாப்பிடணும். ஒரு இடிய சாப்பிட்டா அது மூளைக்கு போய் பிரெயின் ஃப்ரீஸ் ஆயிடும். கேளுடா. பிரெயின் ஃப்ரீஸ் ஆயிடுமா? அதுக்கு பிரெயின் இருக்கணுமே, எனக்கு தான் பிரெயினே இல்லையே. பாருங்க என் டேலண்டை இப்போ. பன்னு அந்த வெனிலா ஐஸ்கிரீமை அப்படியே வாயில வச்சு 2-3 தடவை கடிச்சு அதை டேஸ்ட் கூட பண்ணி பார்க்காம அப்படியே முழுங்கிட்டான். குளுக் அப்படின்னு ஒரு சத்தம் தான் வந்துச்சு. புஜ்ஜி ரொம்ப கோவமா, டேய் பன்னு, ஐஸ்கிரீமை எல்லாரும் நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும்டா, ஆனா நீ என்னடா அனக்கொண்ட மாதிரி அப்படியே முழுங்கிட்ட, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லடா. டேய் வீணா போனவனே, ஏன்டா ராட்சச மாதிரி நடந்துக்கிற? மெதுவா சாப்பிடறதை விட்டுட்டு எதுக்குடா அப்படி முழுங்கிட்ட? 5 செகண்ட் வரைக்கும் பன்னு நல்லா ஹாப்பியா தான் இருந்தான். ஆனா 6வது செகண்ட்ல இருந்து அவன் முகம் மாற ஆரம்பிச்சு, மூக்கு செவந்து போச்சு, கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சுது. அவனுடைய பிரெயின்ல யாரோ 10 கத்தி வச்சு குத்துற மாதிரி இருந்துச்சு. அதுதான் பிரெயின் ஃப்ரீசிங். பன்னு கிளி உடனே கீழே விழுந்து தரையில உருண்டு பெருண்டுகிட்டு பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டு, அம்மா அம்மா, ஏதோ ஐஸா இருக்குமா, என் தலை ஃபுல்லா ஐஸா இருக்குமா, என் தலையை யாரோ ஃப்ரீசர்ல வச்ச மாதிரி இருக்குமா, ரொம்ப இறுக்கமா இருக்குமா, ஐயோ வலிக்குதுமா. பாத்தியாடா, நான் அப்பவே சொன்னல, உனக்கு பிரெயின் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு பாரு. ரொம்ப வெயிலா இருக்கிற நேரத்துல நல்ல சில்லுன்னு இருக்கிறத வேக வேகமா சாப்பிட்டா இப்படி ஆயிடும். இந்த பக்கம் பன்னுவுக்கு மட்டும் என்ன நடக்குதுன்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ மலைக்கு மேல போற மாதிரியும் ஐஸ் மலைக்கு நடுவுல இருக்கிற மாதிரியும் எல்லாம் அவனுக்கும் தோணுச்சு. அம்மா, நான் ஐஸுக்கு நடுவுல நின்னுக்கிட்டு இருக்கேனா? இந்த ஐஸ் மலையில பெங்குவின் எல்லாம் லுங்கி கட்டிக்கிட்டு லுங்கி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு மம்மி, என்னையும் வந்து ஆடுன்னு கூப்பிடுது, எனக்கு ஒரு லுங்கி கொண்டு வா. ஐயோ, என் புள்ளைக்கு என்னாச்சு? இவனுடைய பைத்தியத்துக்கு லுங்கி எல்லாம் கட்டிக்கிட்டு பெங்குவின் ஆடுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே, என்ன பண்ண போறானோ? பாத்தீங்களா ஆண்டி, அவனுக்கு பேராசை அதிகம். எனக்கு கொஞ்சம் கொடுத்திருந்தா அவனுக்கு பிரெயின் ஃப்ரீஸ் ஆயிருக்காதுல, மொத்தத்தையும் அவனே சாப்பிட்டுட்டான். அதனாலதான் அவனுக்கு கடவுளா பார்த்து தண்டனை கொடுத்திருக்காங்க. சிச்சுவுக்கு அறிவு சுத்தமா இல்ல, ஆனா கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அதிகம். அவ சொல்றதுதான் சரி அப்படின்னு நினைச்சுப்பா. பன்னு பண்றத பார்த்து அவனுக்கு பேய் பிடிச்சிச்சோ என்னமோன்னு சொல்லிட்டு சிச்சு காக்கா சத்தமா, டோனி சோட்டோ, பன்னுவுக்கு பேய் பிடிச்சிச்சு போல, வெயில சுத்திக்கிட்டு இருந்தால ஆலமரத்துல இருக்கிற பேய் அவன் உடம்புக்குள்ள இறங்கிடுச்சு போல, அதான் பெங்குவின் லுங்கி அப்படின்னு ஏதேதோ உளறிக்கிட்டு இருக்கான். சிச்சு ஆண்டி, அவனுக்கு பேய் ஒன்னும் பிடிக்கல, அவனுக்கு ஐஸ்கிரீம் பேய் பிடிச்சு இப்ப பிரெயின் ஃப்ரீஸ் ஆயிருக்கு, அவ்வளவுதான். அட இல்ல புஜ்ஜி, அவனை சரியா பாரு, அவனுக்கு பேய் பிடிச்ச மாதிரி தான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது இப்படியே விட்ட வேலைக்காகாது, ஏதாவது மந்திர தந்திர வித்தைகளால அவனை சரி பண்ணணும். நான் இப்பவே இந்த நொடியே மந்திரவாதியா மாறுறேன். சிச்சு காக்கா உடனே வீட்டுக்கு ஓடி போய் ஒரு பெரிய எலுமிச்சை பழம், 4-5 மிளகா, ஒரு பழைய செருப்பு, ஒரு பழைய பிஞ்சு பொண்ணு தொடப்பக்கட்டை, அது மட்டும் இல்லாம வேப்பல ஒரு கொத்தை எடுத்துக்கிட்டு வந்துச்சு. சிச்சு, அந்த செருப்பு தொடப்பக்கட்டையெல்லாம் எதுக்கு? அவனை பெருக்கி வாரப்போறியா என்ன? இல்ல டோனி, பேய்களுக்கு இந்த பழைய செருப்பு பழைய தொடப்பக்கட்டைய பார்த்தா பயம். சிச்சு காக்கா அந்த பழைய செருப்பை கொண்டு போய் பன்னுவோட மூக்கு பக்கத்துல வச்சுச்சு. பிரெயின் ஃப்ரீஸா இருக்கிற நேரத்துல கூட அந்த நாத்தத்தை தாங்க முடியாம பன்னு கண்ணை திறந்து, ஐயோ அம்மா, என்ன இது? முனிசிபாலிட்டி குப்பை வண்டி நாத்தம் அடிக்குது. பேய் இல்ல, இந்த நாத்தத்துக்கே உயிர் போயிடும் போல. சிச்சு காக்கா பன்னு பக்கத்துல வந்து கையில ஏதோ பிடிச்சுக்கிட்டு, ஓம் கிரீம் கிரீம் கிரீம், ஏ பேயே, பன்னுவோட உடம்புக்குள்ள இருந்து வெளியில வந்துரு, இல்ல இந்த தொடப்பக்கட்டையால அடிச்சு உன்னை இங்கிருந்து மேலுலகத்துக்கு அனுப்பிடுவேன், ஒழுங்கு மரியாதைய வெளியில வந்துரு. துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, சிச்சு, தேவையில்லாத வேலை பார்க்காத, அவன் பிரெயின் ஃப்ரீஸ் ஆயிருக்கு, கொஞ்ச நேரத்துல தானா சரியா போயிடும்.
அதுக்குள்ள பேய் பிடிச்சிருக்கு, எது பிடிச்சிருக்கு, இது பிடிச்சிருக்குன்னு அவனை ஒரு வழி ஆக்கிடாத. பனுவுக்கு கொஞ்ச நேரத்துல எல்லாமே சரியாயிடுச்சு. அவனுடைய பிரெயின் ஃப்ரீசிங்கும் போயிடுச்சு. அப்போ மகிக்கழுகு அவனை பார்த்து, இங்க என்ன நடக்குது? பன்னுவையே எல்லாரும் தொடப்ப கட்டியால அடிக்கிறீங்க? அட ஒண்ணு இல்ல மகி, இந்த வெயில் தாங்க முடியலன்னு சொல்லி கிடைச்ச ஐஸ்கிரீம என் புள்ள அப்படியே முழுங்கிட்டா. அதனால அவனுக்கு கொஞ்ச நேரம் மூளை வேலை செய்ய முடியாம போச்சு. நான் சொன்னா கேட்டியாடா? மூளை ஃப்ரீஸ் ஆகி இப்போ நீ சாக கிடந்தடா. ஆமா பாட்டி, என் பிரெயின் வேலை செய்யறதுக்கு டைம் கொடுக்காம இவங்க தொடப்ப கட்டியால எல்லாம் அடிக்கிறாங்க. டேய் பன்னு, இப்பவாவது உனக்கு அறிவு வந்துச்சா? ஏதாவது கிடைச்சா அப்படியே முழுங்கிட கூடாது, பொறுமையா சாப்பிடணும். அப்போ பன்னு சோட்டு கிட்ட, அம்மா கொஞ்ச நேரத்துல நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன். பெங்குவின் எல்லாம் டான்ஸ் பண்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஒரு நிமிஷம் நான் செத்து போயிட்டேன்னு அப்படின்னு கூட தோணுச்சு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மைதான். என்னடா பன்னு அது? பன்னு அவனுடைய நாக்க சொல்லட்டி காட்டி, என்ன இருந்தாலும் அந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த வெயிலுக்கு நல்லா ஐஸ் உள்ள போனதும் குளுகுளுன்னு இருந்துச்சு. உண்மையிலேயே பெங்குவின் எல்லாம் லுங்கி கட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடுறத நான் பார்த்தேன். அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டா இப்படி எல்லாம் தோணுன்னு எனக்கு தெரியல. இன்னொரு தடவை அந்த பெங்குவின் டான்ஸை பார்க்கணும் போல இருக்கு. எனக்கு ஒரு 2 ஐஸ்கிரீம் கொண்டு வந்து தரீங்களா? இந்த தடவை புஜ்ஜி சின்னவுக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட கொடுக்குறேன். அவங்களும் அந்த பெங்குவின் டான்ஸை பார்க்கட்டும். அப்போ புஜ்ஜி பன்னுவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, இவன் மாற மாட்டான். இவன் மூளை இல்லாதவன்னு நினைச்சா எங்களுக்கு மூளை இல்லாம ஆக்கிடுவான் போல. டேய், தொடப்ப கட்டியால அடிச்சுமா நீ திருந்தல? வேலைக்காகாது. இவனை அந்த வேப்ப இலையிலேயே போட்டு அடிங்க. எல்லாரும் அடிக்கிறதுக்காக பன்னுவை சுத்தி நின்னுக்கிட்டாங்க. ஐயோ, ஐஸ்கிரீம் கேட்டதுக்கு அடிக்க வராங்களே அப்படின்னு சொல்லி பன்னு வேகமா ஓட ஆரம்பிச்சான். சீச்சு காக்கா அவனை துரத்திக்கிட்டே போய்கிட்டு இருந்துச்சு.